உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த பெரியவர் இறந்துட்டாரு சார். என்ன சொல்றீங்க? இறந்துட்டாரா? ஆமா சார். ஐயோ, ஏன் சார் அழுவுறீங்க? யாராவது செத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டாலே அழுவம்மா. ஐயோ பாவம் சாஸ்திரி. ஹலோ, ஸ்ருதி ஹாஸ்பிடல். சிஸ்டர், ஒரு குட் நியூஸ் சிஸ்டர். சிஸ்டர், என்ன விசாரிச்சியா? சாஸ்திரி இங்க தான் அட்மிட் ஆயிருக்கானா? ஆமா சிஸ்டர், அந்த சாஸ்திரி இங்க தான் அட்மிட் ஆயிருக்காரு. எப்படி இருக்கான்? எந்த வார்டுல இருக்கான்னு விசாரிச்சியா? அத விசாரிக்காம நான் வருவனா சிஸ்டர்? சிஸ்டர், ஒரு குட் நியூஸ். அந்த சாஸ்திரி இப்போ உயிரோட இல்ல, பண்டைய போட்டுட்டாருன்னு சொல்றாங்க சிஸ்டர். பாருங்க சிஸ்டர், கடைசியா ஓடும் போதே முட்டியை உடைச்சிட்டு ஓடி இருக்காரு சிஸ்டர். சிஸ்டர், உங்களுக்கு இனிமே டென்ஷனே தேவையில்லை சிஸ்டர். நீங்க நிம்மதியா இருக்கலாம், கவலை விடுங்க. முட்டாள் முட்டாள் முட்டாள், அடி முட்டாள். அந்த சாஸ்திரி சாகறதுக்கு முன்னால எல்லா உண்மையையும் யார்கிட்டயாவது சொல்லி இருந்தா என்ன பண்றது? ஆமால சிஸ்டர், இது நான் யோசிக்கவே இல்ல சிஸ்டர். கோச்சுக்காதீங்க. இப்ப என்ன பண்றது? உள்ள போய் விசாரிக்கலாம், போ. வாங்க, அந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்போம். நகருங்கக்கா. வாங்க சிஸ்டர். இங்க இல்ல. என்ன இருக்கானா? இங்கேயும் இல்ல சிஸ்டர். ஐயோ, எங்க இருக்காருன்னு தெரியலையே. சிஸ்டர், இங்க வாங்க. என்ன அங்க இருக்கானா? அங்க பாருங்க. சிஸ்டர், அது அவரே தான். இருந்தாலும் செத்துட்டாரான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வாங்க சிஸ்டர். சிறப்பு சிறப்பு. எப்படியோ புத்திசாலித்தனமா காய நகர்த்தி இவரோட விக்கெட்டை எடுத்துட்டீங்க. சரி, வா வெளியில போலாம். எங்க கிட்ட மோதிரவங்க கதையெல்லாம் இதான். இரு, இவனை யாராவது வந்து பார்த்தாங்களா? தெரியலையே யார்கிட்டயாவது சிஸ்டர். ஏதாவது சொன்னாங்களா? தெரியல சிஸ்டர். யார்கிட்டயாவது சொல்லிருந்தாரா நம்ம மாட்டிப்போம் சிஸ்டர். சிஸ்டர், சிஸ்டர், இங்க வாங்களே. வரேன் மேடம். வாங்க வாங்க. சொல்லுங்க மேடம். அது அவரு அவரு யாரு? நீங்க யாரு மேடம்? அவருக்கு வேண்டியவங்களா? இல்ல இல்ல, தெரிஞ்சவர் மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்தோம். யார் இவரு? ரோட்ல அடிபட்டு கடந்தாருன்னு கொண்டு வந்து இங்க அட்மிட் பண்ணாங்க. மண்டையில பலமான அடி, அதனால காப்பாத்த முடியல. அவர் இறந்துட்டாரு, பாவம். ஐயோ. சரி, பெரியவர் கூட யாராவது வந்து பேசுனாங்களா? இல்ல பெரியவர் ஏதாவது முக்கியமான விஷயத்த உங்கள யார்கிட்டயாவது சொன்னாரா? அவரை தேடி யாரும் வரல. ஆனா ஒரு கர்ப்பிணி பெண்ண ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ண ஒரு லேடிய பார்த்துட்டு அவங்கள கூட்டிட்டு வர சொன்னாரு. நான் தான் போய் அவங்கள கூட்டிட்டு வந்தேன். பெரியவர் அவங்க கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் அவர் இறந்து போனாரு. சரி, பெரியவர் கூட்டிட்டு வர சொன்னாருல்ல, அவங்க யாரு? அவங்க எப்படிமா இருந்தாங்க? அவங்க பேரு ஏதாவது தெரியுமா? அவங்க பேரு மாரி. சுத்தம். சாகும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. பாக்குறதுக்கு தெய்வ கடாட்சமா இருந்தாங்க. இது வேறயா? போச்சு, மொத்தமா முடிஞ்சது. ஐயோ, என்ன பண்ணுவோம்? ஒரு போக்கில் நம்மள இப்படி தொக்கா மாட்டி விட்டுட்டு போயிட்டாரே. ஐயோ, போச்சு போச்சு. கடைசி நேரத்துல அந்த சாஸ்திரி பையன் எல்லா உண்மையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டாரே. எந்த உண்மை மாரிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அது இப்ப மாரிக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, சக்தி வாய்ந்த பல 1000 கோடி மதிப்புள்ள அந்த வைரமும் இப்ப மாரி கையில தான் இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னே ஒண்ணும் தெரியல. ஐயோ, மாறி வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் குழந்தைய பத்தின உண்மைகளை எல்லாம் சொல்லிட்டு போறான். மாப்பிள்ள சூர்யா இந்த தடவை கண்டிப்பா உங்களை வீட்டை விட்டு துரத்த போறான். கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை தான் கிடைக்க போகுது சிஸ்டர். சிஸ்டர், மாப்பிள்ள சூர்யாவுக்கு மாறி போன் பண்ணி கூட தகவல் சொல்லிருப்பா சிஸ்டர். சிஸ்டர், எதுக்கு நீங்க சூர்யாவுக்கு போன் பண்ணி பாருங்க சிஸ்டர்.
மாப்பிள்ள சூர்யா பேசுறத வச்சு மாறி ஃபோன் பண்ணி சொல்லிருக்காளா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் சிஸ்டர். அதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போலாமா வேண்டாமாங்கிறத யோசிப்பா சிஸ்டர். நீ சொல்றது கூட கரெக்ட் தான். என் போனை கொடுங்க. மாயம்மா தான் கால் பண்றாங்க. அவங்க எதுக்கு கால் பண்றாங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா. ஒண்ணு இல்ல சூர்யா, நீ அந்த மித்ராவை பத்தி சொன்னல, அது என்னப்பாச்சு? அவளை புடிச்சாச்சா இல்லையா அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். இன்னும் இல்லம்மா, மித்ராவோட அட்ரஸ் கிடைச்சிருச்சு. அவ வீட்டுக்கு தான் நான் பூங்குன்றன் சார் இன்ஸ்பெக்டர்லாம் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவளை அரெஸ்ட் பண்ணிடுவோம்மா. சரிப்பா, சரி. அந்த மித்ராவை தப்பிக்க விட்டுறாதீங்க. சரிங்கம்மா. ஏன்பா, மாறி ஏதாவது உனக்கு ஃபோன் பண்ணால? ஆமாம்மா, மாறி ஃபோன் பண்ணா. ஐயோ சிஸ்டர் முடிஞ்சு ஷாக் ஆகுது. மாட்டிக்கிட்டோம். ஃபோன் பண்ணாளா? என்னப்பா சொன்னா? ஏதாவது சொன்னாளா? ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னா. எதுவா இருந்தாலும் ஒரு 1 hour கழிச்சு பேசுன்னு நான் போனை கட் பண்ணிட்டேன். பாடா. கேக்குறீங்க? இல்ல ஒண்ணு இல்லப்பா. சரி சரி, நானும் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். நீ முக்கியமான வேலையில இருக்கல, அத முதல்ல பாருப்பா. நான் அப்புறம் பேசுறேன். சரிங்கம்மா. பாடா. சிஸ்டர் என்ன சொல்றான் சிஸ்டர்? மாறி சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணிருக்கான். அவன் முக்கியமான வேலை இருக்கு, 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுருக்கான். அப்பா, கட் பண்ணிட்டான்ல. அப்புறம் சிஸ்டர், மாப்பிள்ள சூர்யாவுக்கு எந்த விஷயமும் தெரியல சிஸ்டர். சரி, நாம இப்பவே வீட்டுக்கு போலாம் வா. சிஸ்டர் ஒரு நிமிஷம். என்ன? இல்ல சிஸ்டர், குழந்தை விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சிஸ்டர். அதனால நாம வீட்டுக்கு போறதுக்குள்ள மாறி திரும்பவும் மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிட்டா என்ன சிஸ்டர் பண்றது? ஐயோ, இதுக்கு என்ன பிளான் பண்ண போகுதுன்னு தெரியலையே. யோசிச்சதுல நல்ல பிளான் கிடைச்சிருக்கா? ஆமா, நாம சூர்யா நம்பரை லாக் பண்ணிட்டோம்னா மாரியால சூர்யாவுக்கு போன் எப்படி பண்ண முடியும்? சூப்பர் ஐடியா சிஸ்டர். ஆனா மாப்பிள்ள நம்பரை எப்படி சிஸ்டர் பிளாக் பண்ண முடியும்? கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணி மொபைல் மிஸ் ஆயிடுச்சு, என் நம்பரை லாக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா லாக் பண்ணிட போறாங்க. நான் போன் பண்ணி சொன்னா கூட கஸ்டமர் கேர்ல லாக் பண்ணிடுவாங்களா சிஸ்டர்? டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. எல்லா டீடைல்ஸும் கரெக்டா சொன்னோன்னு வெச்சுக்கோ, அவங்க லாக் பண்ணுவாங்க. அப்புறம் ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா கஸ்டமர் கேருக்கு போடுங்க, லாக் பண்ணுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.